शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओं श्री गुरुभ्यो नमः। हरिः ओं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बालानं सुप्रभातयो वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च दासं स्वं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदासि श्रीशङ्कराचार्यमुदास्य पद्मवा अस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिकगारमण्य अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अङ्गं हरेः पुलकभूषणम् आश्रयन्ती गङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृत अखिल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गल देवतायाः। பகவத்பாதா ஒரு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை பார்த்து ரொம்ப மனம் உருகி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி அதன் மூலமாக அவர்களுக்கு தங்க நெல்லிக்கனியாக வருஷிக்கும்படி பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம். இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு அது வந்தது, பணம் கொட்டித்து, ரைட்டு. ஆனா ஆச்சாரியர் என்ன பண்ணார், கடைசியில போய் சிவந்தியே ஸ்துதிபிகி அபிரன்வகம் ஸ்ரீமயீம் திரிபுவன மாதரம் ரமாம் குணாதிகா குருதர பாக்யபாயனஹா பவந்தி தே புவி புதபாவிதாயாக புதபாவிதாஷாயாக அப்படின்னு கொண்டு லக்ஷ்மி இல்லையா, நீ இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஸ்துவந்தியே ஸ்துதிபிகி அனுவகம் டெய்லி யாரு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் இந்த அஷ்ட ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக அவர்களும் மாற வேண்டும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட ஸ்லோகம்ன்றதுனால ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது நமக்கும். இப்படி 9 ஸ்லோகங்களை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது 10வது ஸ்லோகம். கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி शाकंबरीति शशिशेखर वल्लभेति सृष्टि स्थिति प्रलय केलिषु संस्थितायै तस्यै नमस्त्रिभुवनै त्रिभुवनैक गुरोस्तरुण्यै गीर देवता इति எல்லாரும் கீர் தேவதை அப்படின்னு சொல்றார்கள். கருடத்வஜ சுந்தரி, கருடத்வஜ சுந்தரி அப்படின்னு உங்களுக்கு பேரு. இன்னொரு பேரு ஷாகம்பரி அப்படின்னு ஒரு பேரு, சசிசேகர வல்லபா அப்படின்னு பேரு. நீர்தான் பராசக்தியாக இருந்து கொண்டு சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு, கேலிஷுன்னா இந்த விளையாட்டாக அம்பாளுடைய லீலா வினோதினி இல்லையா, அம்பாள் விளையாட்டா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்ணி அப்படி இருக்கக்கூடிய அவளை திரிபுவன, இந்த ஒவ்வொரு உலகத்துக்கும் லோகத்திற்கும் பிதாவாக இருக்கக்கூடிய பரபிரம்மாவுடைய பத்தினியாக அல்லது பிரம்மஸ்வரூபனையா இருக்கக்கூடிய பரபிரம்மமாக இருக்கக்கூடியவனுடைய பத்தினியான பரபிரம்ம மகிஷியாக இருக்கக்கூடிய பராசக்தி அம்மா சிவனுடைய பத்னியாக இருக்கிறாய் அப்படின்ற அர்த்தம். இப்ப பாருங்க, இது தனியா பார்க்கலாம். கீர் தேவதா இதி, கீர் தேவதான்னா என்ன அர்த்தம்? கீஹினாக்கா வேதஹா அப்படின்னு அர்த்தம். கீர்வாணி அப்படின்னா வேதம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கீர்வாணி சரஸ்வதி அப்படின்னு அர்த்தம். அம்பாள் சாரதாவாக பிரம்மஸ்வரூபிணியாக சரஸ்வதியாக இருந்து கொண்டிருக்கிறார். யாரு? அந்த மகாலட்சுமி தான். நீங்க ரகசிய திரயங்கள்லாம் போய் பார்த்தா தேவி மகாத்மியத்துல இந்த பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதின்ற 3 பேரையும் உண்டாக்கினவள் யார்? ஆதி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தான் இல்லையா, அவளை பராசக்தியா வைத்துக் கொண்டுதான் இந்த ஸ்லோகத்துல
ஆச்சாரியால் பராசக்தியா வைத்துக் கொண்டுதான் இந்த பாடல்கள்லாம் எழுதியிருக்கார். நம்ம நினைக்கிற இந்த லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி அந்த ட்ரயோ இல்லை. அந்த ட்ரயோவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆதிலட்சுமி, ஆதிலட்சுமி அவர் எப்படி இருக்கா? அவதான் சரஸ்வதியா இருக்கா. கீர் தேவதா இதி. எப்போ அவளுக்கு கீர் தேவதான்னு பேரு அப்படின்னாக்கா, சிருஷ்டியை பண்ணும்போது சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதானகரீஸ்வரி, சதாசிவா அனுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா. அம்பாளுக்கு 5 காரியங்கள் இருப்பதாக சொல்லுகிறது புராணங்கள்லாம். இல்ல நமக்கு பிரம்மாண்ட புராணத்துல இப்படித்தான் சொல்லி இருக்கு அப்படின்றத லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்துக்கோம். சிருஷ்டியை பண்ணும் பொழுது அவள் சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, அப்ப பிரம்மஸ்வரூபிய கீர்வாணி ரூபேன சரஸ்வதி ரூபேன இருக்கிறாள் அப்படின்னு தெரியுது. அதற்கு பிறகு கருடத்வஜ சுந்தரி இது. கருடத்வஜம் அப்படின்னாக்க மகாவிஷ்ணு இல்லையா? கருடத்வஜ சுந்தரி அப்படின்னா மகாவிஷ்ணுவனுடைய பத்தினியாக இருக்கிறார். எப்போ மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய பத்தினியா இருக்க? கோவிந்த ரூபிணியாக இருக்கும்போது. சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி. இந்த உலகத்தை காக்கும் பொழுது அவள் எப்படி இருக்கிறாள்னாக்க, திதி காலத்துல அவர் வருவார், வந்து ஓடி வந்து எல்லாரையும் காப்பாற்றுவார். எப்படி வருவார்? ஓடி வருவார் அப்படின்னாக்க, கருடத்வஜம் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன, கருடன்ல ஓடி வரார். அந்த ஆதிமூலமேன்னு கூப்பிட்ட உடனே ஓடி கஜேந்திர மோட்சம் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே ஓடி வந்தாரா அந்த கருடன் மேல ஏறி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்படி ஒருத்தரை காப்பாற்றணும்னாக்கா அப்படி ஓடி வருவார் அவரு. அப்படி இருக்கக்கூடிய அவருடைய ஆத்துக்காரியான இவள், நான் கேட்ட இந்த ஏழை பிராமணனுக்கு பொருள்களை அளிக்கிறதுல ஏதாவது சிரமம் வருமோ? சிரமம் வரவே வராது இல்லையா? அதனால கருடத்வஜ சுந்தரீதி, ஸ்திதி காலத்துல மகாவிஷ்ணுனுடைய பத்தினியாக இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஷாகம்பரி அப்படின்னு பேரு. ஷாகம்பரி நமக்கெல்லாம் பார்த்திருப்போம். ஒரு தடவையும் நம்ம கோவில்கள்லாம் பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லா காய்கறியும் தொங்க விட்டுருப்போம் எல்லா கோவில்லையும். விசேஷமாக சிவன் கோவில்ல, அம்பாள் கோவில்லாம் இதை பார்க்கலாம். அன்னைக்கு எல்லா காய்கறிகளையும் ஷாகம் அப்படின்னா, ஷாக்கான்னாலே வெஜிடபிள்ஸ் இல்லையா? ஷாகம்பரி உற்சவத்தன்னைக்கு அம்பாளுக்காக நாம டெய்லி சாப்பிடுற காய்கறி எல்லாம் இருக்கு இல்லையா, அவளால கிடைக்கப்பட்டது, அவள் கொடுத்ததான அந்த மண்ணிலிருந்து, அந்த தண்ணீரிலிருந்து, அந்த நெருப்புல தான் நாம சாப்பிடுறோம். இதெல்லாம் எங்க விளையாடுது? அந்த வாயுவனுடைய காரணத்தினாலதான் விளையாடுது. இதெல்லாம் ஆகாசத்துலதான் விளையாடுது. இப்படி பஞ்சபூதங்கள் கிட்ட இருந்து நம்ம டெய்லி கடனை வாங்கி நன்னா சாப்பிடுறோம் அந்த காய்கறி எல்லாம். அவளுக்கு ஒரு நாள் அதே அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடியது ஷாகம்பரி விரதம் அப்படின்னு போட்டிருப்பான் இல்லையா? ஷாகம்பரின்னு. அந்த ஷாகம்பரிய பத்தி தேவி மகாத்மியத்துல ஒரு காலத்துல என்ன ஆச்சா, ஒரே அனாவிருஷ்டி, எங்க பார்த்தாலும் சதவார்ஷிக்யாம் அனாவிருஷ்டி அப்படின்னு சொல்றது. 100 வருஷம் மழையே இல்லை. எல்லாரும் அந்த முனிபிகி இல்லையா, அவர்கள்லாம் சம்ஸ்துதா பூமோ, அந்த முனிகள் எல்லாம் எல்லாரும் வேண்டினா, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுத்து, அம்பாள் நீ தான் காப்பாற்றணும், இப்படி ஒரு பஞ்சமா இருக்கு, மழையே இல்லைன்னு போது அம்பாளானவள் எப்படி வந்தான்னா, கருணையினுடைய கடலா இருக்கிறதுனால அவ என்ன பண்ணா, அவ சதாட்சீம் இது அயோனிஜா இல்லையா, எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு கர்ப்பவாசமும் இல்லாமல், எப்படி அந்த பிரகலாதன் கூப்பிட்ட உடனே அந்த நரசிம்ம சுவாமி உடனே ஆவிர்வாவம் பண்ணார் பாருங்க. ராமர் மாதிரி 12 மாசம் கர்ப்பத்துல இருந்து அப்புறம் வரேன்னு சொல்லி இந்த கம்சனுக்கு 8 குழந்தைங்க. என்ன இவெல்லாம் சாமி போயிருந்த என்ன இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டுலாம் வரல, கூப்பிட்டான் குழந்தை, பக்தன் கூப்பிட்டா அடுத்த நிமிஷத்துல வரணும், அவர் தான் சுவாமி. அதை சொல்லக்கூடியதான ஒரு வியாக்கியானம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அம்பாள் என்ன பண்ணாரு, எல்லாரும் கஷ்டப்படுறான்னு அயோனிஜாவாக சம்பவிஷ்யாமி, அயோனிஜா இல்லையா, கர்ப்பவாசம் எல்லாம் பார்த்துலாம் இருக்குமா, குழந்தைங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, இப்ப போய் நான் மொல்லமா பரித்ராணாய சாது நான் வினாசாய சதுஷ்கிதாம்னு இதெல்லாம் கதை பேசின்லாம் இருக்க முடியாது.
கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஓடி வந்தார். ஓடி வந்து கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நாம கீர்த்தைஷ்யந்தி மாம சதாட்சிம் இதி, இல்லையா? எல்லாரும் என்ன சதாட்சி சதாட்சின்னு சொல்லுவார்கள். பிறகு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, அனாவிருஷ்டி 100 வருஷம் இருந்தது இல்லையா? அதற்கு பிறகு அதனால சதாட்சின்னு அவளுக்கு பேரு. 100 கண்ணை உடையவளாக இருக்கக்கூடியவளாக அவர் வந்து அந்த 100 வருஷத்துக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி மழையை உண்டு பண்ணான். அந்த மழையெல்லாம் வந்த உடனே அந்த மழையிலிருந்து அந்த ஓஷதிகளை எல்லாம் காக்கணும் அப்படின்றதுக்காக அது என்ன, சாகம்பரீதி விக்யாதிம் ததா யாஸ்யாம்யஹம் புவி அப்படின்னு சொன்னான். அது மாத்திரம் சாகம்பரி என்ற பேர்ல இந்த வெஜிடபிள்ஸ், ஓஷதிகள், கிரெயின்ஸ் இதெல்லாம் காக்கக்கூடிய தெய்வமாக அவள் ஆவிர்பவித்தாள். அது மட்டும் இல்லை, அந்த சமயத்துல தத்ரைவ துர்கமாக்கியம் மகாசுரம் வதிஷ்யாமி அப்படின்னு அந்த சமயத்துலதான் துர்கன் அப்படின்னு, துர்கமன் அப்படின்னு ஒரு ராட்சசன் இருந்தான். அவனை கொல்றதுனால அவளுக்கு துர்கா அப்படின்ற பெயரும் எப்போ சாகம்பரியா அவள் வந்த பிறகுதான் நடந்தது. தத்ரைவ அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த சமயத்துல இப்படி ரொம்ப வசதியாக என்ன, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிஷ துஷ்கிருதாம், கெட்டவர்களை போக்குவதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்கும் அவதாரம் பண்ற மாதிரி பயிர்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக, இந்த அனாவிருஷ்டியிலிருந்து பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த அம்பாள் வந்தாள் இல்லையா? தேவ காரியத்திற்காக உற்பத்தி ஆனால் சாகம்பரி. சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி. சசி அப்படின்னாக்க சந்திரன் இல்லையா? சசியை சேகரம், சேகரம்னா தலை. சசிசேகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறைச்சந்திரனை தலையில் சூடினவராக இருக்கக்கூடியவர் யாரு? சாட்சாத் பரமசிவன். இப்படி சசிசேகர வல்லபா, அவருடைய ஆத்துக்காரி, வல்லபான ஆத்துக்காரி. இப்படி எப்போ சம்ஹாரம் செய்யும் பொழுது, சிருஷ்டி பண்ணும் பொழுது கீர் தேவதையாக வந்தாள். உலகத்தை காப்பாற்றுறதுக்காக கருடத்வஜ சுந்தரியாக வந்தாள். சாகம்பரியா, ஊர்ல கஷ்டங்கள் வந்ததுன்னா சாகம்பரியாக வந்தாள். ஒடுக்கணுமே, கெட்டவர்கள்லாம் ஒடுங்கணும், லயமாகணுமே, அதற்காக சசிசேகர வல்லபாவாக வந்தாள் இல்லையா? ருத்ராணியாக வந்தாள் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த மாதிரி நீங்க எப்படி சார் சொல்றீங்கன்னா, இத அங்க ஆச்சாரியால சொல்றாரு அடுத்த லைன்ல, சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நம திரிபுவனைக குரோஸ்தருணை. சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலிய லீலைகளை பண்ணுவதற்காக அவள் சிருஷ்டி காலத்தில் சரஸ்வதியாகவும், ஸ்திதி காலத்தில் மகாவிஷ்ணுவாகவும், துர்கமாசுர சம்ஹாரம் காலத்துல சதாட்சியாகவும் சாகம்பரியாகவும், அப்புறம் சம்ஹார காலத்துல சந்திரசூடனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பரமேஸ்வரனுடைய பத்தினியாகவும் வந்து என்ன பண்றாங்கன்னா, சம்ஸ்திதாயை தஸ்யை, இப்படி உருவம் எடுத்துக்கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக வந்ததான அந்த ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய தஸ்யை, அவளுக்கு அவளுடைய மகிமையே கூடினதோடு இருக்கக்கூடிய அவளுக்கு திரிபுவன ஏக குரோ இல்லையா? திரிபுவனத்திற்கும் சமஸ்தமான லோகத்திற்கும் பிதாவாக இருக்கக்கூடியவர் பரபிரம்மா என்று சொல்லக்கூடிய சிவன் என்று சொல்லக்கூடிய பரபிரம்மஸ்வரூபனாக இருக்கக்கூடிய அவருடைய தருணி அப்படின்னாக்கா ஆத்துக்காரி, பத்தினியாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தியின் பொருட்டு நமஹா அஸ்து அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல வைஷ்ணவ பரமாவும் இதை சொல்லலாம். புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவா இருக்கக்கூடிய அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தருண்யை நமஹா, மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லலாம். கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நம திரிபுவன ஏக குரோஸ்தரணி. 3 உலகத்தையும் காப்பாற்ற ஏக குருவாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தினுடைய தருணிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது 11வது ஸ்லோகம். ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்யை ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை புஷ்யை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை ஸ்ருத்யை நமோஸ்து
शुभकर्म फल प्रसूत्यै रत्यै नमोस्तु रमणीय गुणार्णवायै शक्यै नमोस्तु शक्यै नमोस्तु शतपत्र निकेतनायै पुष्ट्यै नमोस्तु पुरुषोत्तम वल्लभायै ஸ்ருத்யை நமஹ. பாலுக்கு இல்லையா வேதஸ்வரூபிணி அப்படின்னு பேரு இல்லையா. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூலிகா இல்லையா. எல்லாம் அம்பாளுடைய காலடியில் இருக்கக்கூடிய ஸ்ருதி எனக்கூடிய ஸ்திரீகள்லாம் டெய்லி அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டே இருக்கான். அம்பாளுடைய தலையினுடைய வகுட்டுல நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ருதி சீமந்த சிந்தூரி தன்னுடைய சீமந்த போர்ஷன்னால அம்பாளுக்கு டெய்லி அந்த வேதத்துக்கு நமஸ்காரம் பண்ணி ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூலிகா. அது மாத்திரம் இல்ல, ஸ்ருத்யை நமஹ ஸ்மிருத்யை நமஹ அனுத்தமாய நமஹ இல்லையா. ஸ்ருதி ஸ்மிருத்தி அனுத்தமா அப்படின்லாம் சொல்லக்கூடிய நாமாக்களை நம்ம பார்த்திருக்கோம். இப்படி வேதஸ்வரூபமாக வேத பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். ஸ்ருத்யை நமஹாஸ்து ஒண்ணு. சுப கர்ம பலப்பிரதா பிரத்யை அப்படின்னா சுப கர்ம பல பிரசூத்தியை. அம்பாளுடைய பேர் என்ன அப்படின்னா நிஜாக்ஞா ரூபணிகமா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா. புண்ணியம் அப்புண்ணியம், புண்ணியம் பாபம் ரெண்டுத்தினுடைய பலனையும் கொடுக்கக்கூடியவள் யாரு? அம்பாள் தான். கணக்கு வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா. சுப கர்ம பல பிரசூத்தியை. இப்படி நாம செய்யக்கூடிய ஜீவர்களுக்கு கர்ம பலத்தை பிரித்து கொடுக்கக்கூடியவள் கர்ம பல தாதா இல்லையா. கர்த்துராஜ்ஞயா பிராப்யத்தே பலம் கர்ம கிம் பலம் கர்மத ஜடம். கர்ம ஜடமானது இல்லையா. அந்த கர்ம பலத்தை கொடுப்பதற்கு ஒரு அம்பாளானவள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அம்பாள் தான் சுபகர்மங்களுடைய பலன்களை எல்லாம் நமக்கு ஜீவர்களுக்கு பிரசூத்தியைனா நன்ன பிரித்து அதை கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். பிரித்து கொடுக்க அவளுக்கு நமஸ்காரம். ஸ்துத்யை நமஹாஸ்து சுபகர்ம பல பிரசூத்தியை நமஹா. ரத்யை நமஹா. ரதி அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். ரத்தின்றான ரமிக்கிறது இல்லையா. ராமர் அப்படின்னு அர்த்தம். ராமருக்கு ரமணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஆம்பளையா இருந்தா ராமஹா, பொம்பளையா இருந்தா ரத்திகி. லாவண்யம், சௌந்தர்யம், சௌகுமாரியம் இல்லையா, இதெல்லாம் இருந்தது. ஏன்னா அம்பாள் என்னைக்கும் மிருதுவா இருப்பாள், யங்கா இருப்பாள், அவள் அழகு கொஞ்சம் கூட குறையாம இருப்பாள். சௌந்தர்ய லஹரி அப்படின்னு சௌந்தர்யமாக இருக்கக்கூடியவள். இப்படி ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை. ரமணீய குணங்களை உடையவள், கல்யாண குணங்கள். ரமணீய குணங்கள்னா எல்லா சகல கல்யாண குணங்கள், அமானித்வாதி குணங்கள் எல்லாம், இந்த தெய்வீ சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குணங்கள் எல்லாம் ஒருங்கே அமைந்தவளாக இருக்கக்கூடிய ரமணீய குண. அது அர்ணவமாக இருக்கக்கூடியது. அது எப்படி ரத்னாகரமாக இருக்கக்கூடியது இந்த குணங்கள் எல்லாம் இல்லையா. எப்படி ஒரு கருவூலமாக இருக்கிறது, நல்ல குணங்களுடைய ஒரு கருவூலமாக இருக்கிறது, ட்ரெஷர் ஹவுஸாக இருக்கிறது அப்படின்னு ரத்ன ஆகரம் அப்படின்னு அர்த்தம். ஆகரம்னா கடல்னு ஒரு அர்த்தம். இப்படி எல்லா குணக்கடலாக இருக்கிறாள் அப்படின்னு, நல்ல ரத்னாகரமாக இருக்கிறாள், கருவூலமாக இருக்கிறாள் அப்படின்னு. சக்தியை நமோஸ்து. சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பராசக்தின்னு இங்க புரியலாம். சக்தி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கு. கண்ணுக்கு எங்கிட்டயே பார்க்கிற சக்தி இருக்கு, காதுக்கு கேட்கிற சக்தி இருக்கு, மூக்குக்கு நுகருகிற சக்தி இருக்கு, தொடு உணர்ச்சிக்கு தொட்டா புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு, வாய்க்கு பேசுற சக்தி இருக்கு, கைக்கு வாங்குற சக்தி கொடுக்கிற சக்தி இருக்கு, காலுக்கு நடக்கிற சக்தி இருக்கு. இப்படி எல்லா சக்தியும் இருக்கு. எல்லா சக்தியும் உங்களுக்கு தெரிஞ்ச சக்தி எல்லாம். நெருப்புக்கு சுடுற சக்தி இருக்கு, பிரகாசிக்கிற சக்தி இருக்கு. ஜலத்துக்கு எல்லாத்தையும் நினைக்கிற சக்தி இருக்கு. வாயுக்கு எல்லாத்தையும் உலர்த்துற சக்தி இருக்கு இல்லையா. ஆயுதங்களுக்கு எல்லாத்தையும் வெட்டக்கூடிய சக்தி இருக்கு. இப்படி எல்லா சக்தியும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னாக்க அது என்ன ஆகும்? மொத்தமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுதான் பராசக்தி. அந்த பராசக்தி தான் அந்த பரபிரம்மத்தை சார்ந்து இருக்கு இல்லையா. பிரம்மாஸ்ரயா மாயா. அந்த மாயா எனக்கூடிய பராசக்தியானவள்
பிரம்மத்தை சார்ந்து இருக்கக்கூடியவள். அவள் தான் பராசக்தியாக இருந்து கொண்டு சிருஷ்டிகத்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ரூபா, திரோதானகரீஸ்வரி, சதாசிவானுகிற பஞ்சகிருத்திய பராயண, இப்படி 5 காரியங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அவளுக்கு, அந்த பராசக்திக்கு நமஹா அஸ்து, நமஸ்கரிக்கிறோம் அப்படின்னாரு. சதபத்ர நிகேதனாயை, எல்லாம் எங்க அலர்மேல் மங்கா இல்லையா, அந்த அழகான தாமரை போல இருக்கக்கூடியவர் தான் மகாலட்சுமி தாயார்னு சொன்ன மாத்திரத்தில் நம்ம மனசுல வரக்கூடியது தாமரை தான். அதுக்கு சதபத்திரம்னு பேரு. நிறைய 4-5 100 இதழ்களோடு இருக்கக்கூடிய தாமரைக்கு பேரு சதபத்திரம் அப்படின்னு பேரு. இந்த சதபத்திரத்தை நிகேதனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார், வாசஸ்தானமாக வைத்துக் கொண்டிருக்கிறவள், தாமரை மலரில் வாசம் செய்பவள், அலர்மேல் மங்கையாக இருக்கக்கூடியவள் இல்லையா, தாமரையில் வசிப்பவள் இல்ல, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் மொழியில் இருப்பாள் எப்படின்னு சொல்றோம் இல்லையா. சதபத்திர நிகேதனாயை. அதுக்கப்புறம் இப்ப என்ன, சுத்தியை நமஹ, சிவகர்மபலாய நமஹ, ரத்தியே நமஹ, ரமணீய குணார்ணவாய நமஹ, சக்தியை நமஹ, சதபத்திர நிகேதனாய நமஹ 6. 7வது புஷ்டியை நமஹ. 7வது புஷ்டியை நமஹ, எல்லாருக்கும் சகல லோகத்தையும் ரட்சணம் பண்ணக்கூடியவள் இல்லையா. நரிஷர் ஆஃப் ஆல் அப்படின்னா எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். சம்பூர்ண தேவதையாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் புஷ்டியை கொடுத்து கொண்டு இல்லையா. புஷ்டியை நமஹ, சிருஷ்டியை நமஹ, ஸ்மிருத்தியை நமஹ, எல்லாம் நாமாக்களே இருக்கு. இப்படி அம்பாளானவள் புஷ்டியாகவே இருந்து கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம், நரிஷ்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு தேவதையாகவே இருந்து கொண்டு, சம்பூர்ண தேவதையாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் புஷ்டியை தந்து கொண்டிருக்கக்கூடியவளே, உனக்கு ஒரு நமஸ்காரம். அஸ்து நமஹா அஸ்து, என்னுடைய நமஸ்காரங்கள் உரித்தாக. புருஷோத்தம வல்லபாயை, இங்க ஒரு விசேஷமா ஒரு பதத்தை போட்டார். புருஷோத்தம வல்லபன் அப்படின்னு கேட்டார். உத்தம புருஷஸ்து அந்யஹா இல்லையா, உத்தம புருஷஸ்தன்யா மகாத்மா இது உதாகிருதா அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். இந்த புருஷனானவன் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, இந்த கஷேத்திரனாகவும் இருக்கார், கஷேத்திரஜனாகவும் இருக்கார், அதுக்கு மேலேயும் இருக்கார், ஓங்கார ஸ்வரூபியாகவும் இருக்கார், ஓங்கார அதீத ஸ்வரூபியாகவும் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அப்படின்ற அர்த்தத்துல உத்தம புருஷஸ்து அந்யஹா அப்படின்னாரு. யா லோகத்ரயம் ஆவிஷ்ய வசதி அவ்யயா ஈஸ்வரஹா அப்படின்னு வேற அங்க சொல்லியிருக்கு. இப்படி அவர் 3 லோகத்திலையும் அவர் உள்ளே புகுந்து எல்லாவற்றையும் அவர்தான் பண்ணி கொண்டிருக்கிறார், அவ்யயமாக இருக்கிறார், ஈஸ்வரனாக இருந்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வரனாக இருந்து கொண்டு அவர் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஈஸ்வர சக்தியுடன் கூடிதான் அவரால் இந்த உலகங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி அந்த ஈஸ்வர சக்தியாக அம்பாள் இருக்கிறாள். அப்படின்றதுனால புருஷோத்தம வல்லபாயை அப்படின்னு சொன்னார். புருஷோத்தம வல்லபாயை, இந்த சேத்தன அச்சேதமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு, விபத்த உபாதான காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு அவர்தான் பரபிரம்மமாக இருக்கிறார். அந்த அம்பாள் தான் பரபிரம்ம பட்டமகிஷியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு மோட்ச பர்யந்தம் கூடுன்றார். சுத்தியை நமஹ, ஏன்னா சுத்தி வந்துடுத்து, கர்மபல பிரதம் வந்துடுத்து, கல்யாண குணங்கள் வந்துடுத்து, பராசக்தி வந்துடுத்து, தாமரை ஆத்ம ஜானம் வந்துடுத்து இல்லையா. எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னா என்ன அர்த்தம், சந்நியாசம் பக்குவமாக ஆயிடுதுன்னு அர்த்தம். இப்ப என்னாச்சு, புருஷோத்தம வல்லபையா கூட இவனுக்கு ஞானத்தை கொடுப்பா அப்படின்ற அர்த்தத்துல முன்னாடி சிருஷ்டி ஸ்திதி லயத்தை சொல்லி ஜெகத்காரணத்தை சொல்லி இப்ப மோட்ச சாதனத்தை சொல்லக்கூடியதாக சொல்லி இந்த அம்பாள் கொடுப்பான்னு. சுத்தியை நமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்தியை, ரத்தியை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை, புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. நமோஸ்து 12வது ஸ்லோகம். நமோஸ்து நாலீக நிபானனாயை, நமோஸ்து துக்தோ ததி ஜன்ம புபூம்யை, நமோஸ்து சோமாமிருத சோதராயை, நமோஸ்து நாராயண வல்லபாயை,
இன்னும் மேலும் நமஸ்காரம் பண்றார். நாலீகம் அப்படின்னாக்க பங்கஜம் தாமரை அப்படின்னு அர்த்தம். நாலீக நிபான நாயை, தாமரை புஷ்பத்திற்கு சமானமான காந்தியை உடைய முகத்தோடு உடையவள். அவ அம்பாளை இப்ப சொல்லும் பொழுது தாமரையோட முகத்தை ஒப்பிட்டு சொல்றது வழக்கம். நாலீகம் மாதிரி இருக்கக்கூடிய அழகு, தாமரைக்கு இருக்கக்கூடிய அறிவு, தாமரைக்கு கூடிய மிருது, தாமரைக்கு இருக்கக்கூடிய அந்த மிருதுவான தன்மை, அழகு, இது எல்லாம் கூட சேர்ந்திருக்கிறதுனால அந்த அம்பாளையே தாமரை ஒப்பான ஹே அம்பாளே உனக்கு நமஸ்காரம். நாலீக நிபானனாயை நமஹா, தங்களுக்கு நிபானனாயை ஸ்திரியா இருக்கிறதுனா நிபானனாயை நமஹா அஸ்து, என்னுடைய நமஸ்காரம் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னார். அதுக்கப்புறம் நமோஸ்து துக்தோததி ஜன்ம பூமியை, துக்தோததி ஜன்ம பூமியை, துக்தம் அப்படின்னாக்கா பால், துக்தோததி அப்படின்னா பார்க்கடல், துக்தோததி ஜன்ய அதுல இருந்து உண்டானவள், பார்க்கடலில் உற்பத்தி ஸ்தானமாக உண்டான உடையவனால தேவி. லக்ஷ்மி எங்க வந்தாள் அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கலந்தார்கள் இல்லையா. வாசுகி அப்படின்ற ஒரு அந்த பாம்பை வைத்து கொண்டு அந்த மந்திரமலையை கடைந்தார்கள். இந்த பக்கம் தேவர்கள், அந்த பக்கம் அசுரர்கள் கிடைக்கும் பொழுது அதுல இருந்து ரத்தனங்கள்லாம் வந்து ஐராவதம், உச்சஸ்ரவசு எல்லாம் வந்தது. மகாலட்சுமியும் வந்தா, அதுலதான் அமிர்தமும் வந்தது, சந்திரனும் வந்தது. அது மட்டுமல்ல கால்ஹால விஷமும் அதுலதான் வந்தது. அதுதான் சிவபெருமான் சாப்பிட்டார். இது எல்லாம் எங்க வந்தது? எல்லாம் இப்ப என்ன ஆச்சு? இவ எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஆயிட்டாங்க. லக்ஷ்மி, சந்திரன், அமிர்தம் எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல இருந்து உண்டானவன் தானே, சக உதரம் தானே இல்லையா. அவ எல்லாம் இப்ப பிரதர் சிஸ்டர் ஆயிட்டாங்க. நமோஸ்து துக்தோ ததி ஜன்ம பூமியை, இப்படி பார்க்கடல்ல உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய தேவிக்கு நமஹா அஸ்து அப்படின்னார். அடுத்தது பாருங்க, சோமாமிருத சோதராயை, சோம அமிர்தம் எனக்கூடிய சோதரன், சகோதரன், சகோதரம், ஒரே வயிற்றுல இருந்து பிறந்தவர்கள். இந்த ரெண்டு பேரும் சந்திரனும் சோமனும் இல்லையா. சோமன்னா யாரு? சந்திரன். சந்திரன் என்ன பண்ணுவார்? எல்லா குளிர்ச்சியை கொடுப்பார், எல்லாருடைய துக்கத்தையும் போக்கக்கூடியவர். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததுன்னா பௌர்ணமி அன்னைக்கு போய் சந்திரனை பாருங்க, ஜம்முன்னு தெரியும் இல்லையா. கடலை பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மனசுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்தியாத்மிக துக்கம், ஆதி தெய்வீக துக்கம் இல்லையா, ஆதி பௌத்திக துக்கம் போன்ற துக்கங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய, போய் உங்களுடைய தாபத்தெல்லாம் நீக்கி உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சுபாவமாக இருக்கக்கூடிய அந்த சோமனானவர் எப்படி வந்தார்? பார்க்கடல்ல இருந்து உதித்தவர். அது மாத்திரமல்ல, அமிர்தமும் அங்கே இருந்தா வந்தது இல்லையா. அந்த அமிர்தத்தை வைத்துக் கொண்டு அதற்காகத்தான் இவர்கள்லாம் பண்ணாங்க. அந்த அமிர்தத்தை போடணும்னு நினைச்சாங்க. அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வரதுக்காக அந்த வினதா கதையெல்லாம் இருக்கு இல்லையா. கத்ரு வினதா கதை இருக்கு. அவன் கத்ரு வந்து அதெல்லாம் கிடையாது, உங்க அம்மாவுக்கு நான் விடுதலை கொடுக்கணும், நீ போய் அமிர்தத்தை எடுத்துனுவான்னு சொல்லி பார்த்தா இந்த அமிர்தத்தை அவங்க படிச்சா அதை போய் இவர் கவர்ந்துட்டு ஓடி வந்துட்டாரு கருடன். அதுக்கப்புறம் அதுல இருந்து அது போய் திரும்பி போச்சு. திரும்பி போனோடனே அங்க போய் ஒரு அம்மா விஷ்ணுவானவர் மோகினி வேஷம் போட்டுட்டு ரெண்டு பேருக்கும் ஒன்னா உட்கார வச்சு அதெல்லாம் பண்ணார் அப்படின்ற விவகாரங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்தோங்க. இதெல்லாம் என்ன தெரியறதுன்னாக்க, இந்த அமிர்தமானதும் சோமன்ற சந்திரனும் எப்படி அந்த லக்ஷ்மி வந்தாலும் அதை கடையும் போது அப்படி வந்ததுனால இவர்கள்லாம் என்ன ஆச்சு? ரெண்டு வஸ்துகளும் ஒரே உதரத்திலிருந்து புறத்தினதுனால சோதரஸ்தானம், சகோதரஸ்தானத்துல இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். அப்புறம் நமோஸ்து நாராயண வல்லபாயை, நாராயணம் எல்லாரும் அடைய வேண்டிய எல்லாமே கடைசியில மோட்சத்துல எடுத்துன்னு வந்து உடனும் ஆச்சாரியாளுக்கு. நராணாம் அயனம் நாராயணம். எல்லா மனுஷர்களும் எங்க போய் சேரணும்? முக்திக்காக தானே இவ்வளோ. அது முக்தி தரலாம், திருப்பி திருப்பி இங்கேயே பிறந்துட்டு இருப்போம். ஒரு நாள் முக்தி அடையணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? அந்த நாராயண வல்லபா அவருடைய சக்தியை புரிந்து கொண்டு அந்த சக்தியின் மூலமாகத்தான் அந்த சிவனை நாம அறிவோம். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தா, அந்த சக்தியை எதற்காக நம்ம பண்ணா அதன் மூலமாக அதை அறிந்தோமானால், சக்தியை அறிந்தோமானால் சக்திமானை அறியலாம்.
சக்திமானும் சக்தியும் வேறில்லை, சக்தி சக்தி மதோர் அபேதா எனக்கூடிய தத்துவத்தை புரிந்து கொண்டோமே ஆனால் அந்த சக்தியை புரிந்து கொண்டால், சக்திமானை புரிந்து கொண்டால் அவனாகவே ஆகி அந்த மோட்சம் எனக்கூடிய நிலையை நாம் அடையலாம். அதனால நாராயண வல்லபாயை இப்படிப்பட்ட கேயூரவான் சரசிஜாசன சன்னிவிஷ்ட கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஆரி ஹிரண்மய வபுகு சங்கு சக்கரஹா அப்படின்னு சொல்லி டெய்லி நாம வழிபடுறோம் இல்லையா? கேசவன் நாராயணன், கேசவா நாராயணா மாதவா கோவிந்தான்னு அந்த மோட்சத்திற்காக நாம அடையக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறதுனால அவருக்கு நாராயணன் பேரு. அந்த நாராயணனை அடைவதற்கு அவர்கிட்டயே யோகமாயாக இருந்து கொண்டு உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய அம்பாளை நமஸ்காரம் பண்ணுகிறோம். இப்படி நாராயண வல்லபைனா ஆத்துக்காரி இந்த மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்ன. நமோஸ்து நாலீக நிபானனாயை நமோஸ்து துக்தோததி ஜன்மபூமியை நமோஸ்து சோமாமிருத சோதராயை நமோஸ்து நாராயண வல்லபாயை. இப்படி பரம புருஷார்த்தத்தை உபாசகனுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு அப்படின்றதை காண்பிக்கிறதுக்காக நாராயண வல்லபா அப்படின்னு சொல்லி முதல் பாதத்துல அம்பாளுடைய பிரசன்னதையத்தை அழகை சொல்லுவதற்காக நமோஸ்து நாலீக நிபானனாயன்னு சொன்னார். இரண்டாவது பாதத்துல துக்தோததி ஜென்ம பூமின்னு சொல்றது ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியவர்கள், அகண்டமான ஐஸ்வர்யம் சித்திக்கிறது அம்பாளை உபாசிச்சான்றதை காமிக்கிறதுக்காக அதை சொன்னார். மூணாவது பாதத்துல சோமனையும் அமிர்தத்தையும் சொன்னதுனால தாபத்திரயங்கள்லாம் போகிறது. அது மட்டும் இல்ல, அமிர்தமான ஒரு நிலை, மரணமில்லாத ஒரு நிலையும் நாம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியில விஷ்ணு ஸ்வரூபமே மோட்ச சாம்ராஜ்யம்னு சொல்லி நாலாவது பாதத்துல அந்த மோட்சத்தை அடையக்கூடிய மார்க்கத்தையும் சொன்னார். முதல் பாதத்துல அம்பாளுடைய பிரசன்னத்தையும், இரண்டாவது பாதத்துல ஐஸ்வர்யத்தை அடைவதற்காகவும், மூன்றாவது பாதத்துல தாபத்திரய நிவர்த்தியும், நாலாவது பாதத்துல மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையக்கூடியதாகவும் ரொம்ப அழகான ஸ்லோகங்களை பார்த்தோம். 12 ஸ்லோகங்களை பார்த்தோம். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.